தம்பி இருங்கப்பா. மைஜர் சத்தம் வருது. மைஜர் சத்தம் வராம வாலிமை குறைக்கிற தம்பி. இடியப்ப ஏற்கனவே குலக்கட்டையா கிடக்கு, பேசாம இருக்கு. இடியப்பம்லாம் சொல்லக்கூடாது. வாலிமை வைங்க ப்ரோ. இன்னொரு ஏத்துங்க சிங்கா. அன்பண்ணன் திரைப்பட நடிகர் எம்கேஆர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். ஹலோ ஹலோ. ஆறுமணியத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி கருப்பசாமி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி பாண்டியன் அவர்களுக்கும் தம்பி மருது அவர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். கல்யாண வீட்டில் எடுத்தவனா இருப்பேன். அப்படியே லேடிஸ் மாதிரி அப்படியே அப்படியே இங்கே ஆளுநர் இருக்கும் ராமசாமி தாளம் தோன்றிருக்க அவனுக்கு ஒன்று போட்டுருங்க. தாளம் ஜதீஷ் நீக்குறோம் திருச்சு. என்ன மாலையினால எல்லாரும் பயப்படுறீங்களா? என்ன மலர் மாலை அணிவித்து எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் சூரக்குண்டு. சூரக்குண்டுன்னு சொல்லும் போதே லேசா பயந்தேன். பேர்லயே குண்டு இருக்கிறான். அன்பு அவ்வளவுதான். பெரியவங்க அவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. அவங்க பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் சம்மதமே. ஐயா ரொம்ப நன்றி உங்க அன்புக்கெல்லாம். ஏன்னா அதில் வேற பெட்டிக்காரன் காலையில் வாரச்சிட்டு கட்டணும்ட்டேன். நான் சொன்னேன் ஏன் சீட்டே வருமிட முண்டேன்ட்டேன். ரொம்ப நன்றி. கூட உட்காந்துருக்க ஆளுகளுக்கு நீர் கசிவு ஏற்படுத்தேன் செய்ய. ஒன்றுக்கு வர பொறுத்துக்க இல்லைன்னா சிறுத்துக்க. கூப்பிட்டா சாமி வருமா? எக்கோ சேர்த்துச்சிங்க. ஹலோ ஹலோ. போனவர்கள் எல்லாம் போகட்டும், யூடியூப்ல பாத்துக்கிறவாங்க. சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற ஆதவன் யூடியூப் சேனல் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் வந்து என்கிட்ட சொல்றேன், நான் வந்த நேரமான்னு. எந்த நேரமா இருந்தாலும் எது நடக்குமோ அதை நடக்கும். சாமி இருக்கு அவ்வளவு. சாமியை கூப்பிடுறேன். ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழவங்க ஆண்ட காலத்துல இந்த சூரக்குண்டு சாமி வீரம் குறையாம இருக்கா. சாமி அழைக்க போறேன். பொம்பளை ஊரா லேசா பயப்படுவீங்களே. மற்ற நேரம் யாரு பக்கத்துல உட்காந்துருக்கோம்னு தேடாதுங்க. சாமி அழைக்கும் போதே சுத்தி பாக்குங்க. ஆத்தாடி இவ பக்கத்துல உட்காந்தான் இவ சேலைய உறிஞ்சுக்கிட்டுல ஆடுவா. என்னப்பா சூத்தூத்தி மயனே சூ தெரிச்சு போங்க. ரெடி சார். ஹலோ ஹலோ. அன்னை தந்தை தான் வணங்கி சூரக்குண்டு அருமை நல்ல சபை வணங்கி சூரக்குண்டு கிராமத்தில என் கட்டண கட்டழகி நமக்கு மந்தச்சாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. நமக்கு மந்தச்சாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி.
இது சாம்பிள் தான். மெயின் பிக்சர் அரை மணி நேரம் கழிச்சு இருக்கு. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இதுல ஒரு 2-3 பேர் பொய்ச்சாமி ஆடினேன். இந்த இங்கிட்ட என் தம்பி ஆடினேன் பாரு, என்ன சாமிடா, நொப்பத்தாவோட சாமியாரா, அது மடுவை ஆட்டிக்கிட்டே ஆடுறாங்க. நீ பார்த்துட்டியாக்க, வீட்டில் போய் படு. அது எந்திரிச்சு பார்க்குது எவன்ட்ட ஆடினேன். இந்த அங்கிட்டலாம் நிறைய பொம்பளையா இல்லை, அமுக்குன்னு இல்லத்தா. பாசத்துக்குரிய என் அன்பு உள்ளங்கள், சின்னடைக்கு அம்மன் சூரக்குண்டு கபடி குழு, எம்கேஆர் அன்பாலயத்துக்காக வினீத் அஸ்வந்த் ஸ்போர்ட் வழங்கும் ரூபாய் 1001 என் தம்பிகள். சஸ்வந்த் நன்றி தம்பி, நன்றி தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி. என் தம்பி எனக்காக ஒரு டவுசரும் ஒரு பனியனும் கொடுத்துருக்காங்க. கொடுத்த டவுசரும் 3வது படிக்கிறவங்க தான் சேரணும். இருந்தாலும் பிளேடை போட்டுக்கிட்டு சிலேட்டுக்குள்ளே திணிப்பேன் என்று மேடையிலே கூறிக்கொள்கிறேன். என் உயிரிலும் மேலான என் பாச உறவுகளே, எவ்வளவு நேரம் ஆனாலும் கோமாளிக்குன்னு ஒரு சொந்தம் இருக்குன்று நிரூபித்த எங்க அண்ணன் தம்பிகளே, அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நான் பொம்பளையா பிறக்கணும். என் தம்பிகளுக்கு எவனுக்காவது ஒருத்தனுக்கு நான் வாக்கு போடணும். பொம்பளை அடைக்காம திடுறாங்கய்யா. பெரிய சூரக்குண்டு கிராமம் காஞ்சான் கூட்ட அம்பலாருக்கு ஓ ஜெயம். காஞ்சான் கூட்ட அம்பலாருக்கு ஓ ஜெயம். காஞ்சான் கூட்ட அம்பலாருக்கு ஓ ஜெயம். இதை சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். உங்களை சொல்லணும், யாரை சொல்ல போய் நான் சொல்றேன். ஐயா போயிடாதீங்க, அங்கே உட்காருங்க, நாடகத்தை பார்க்கணும் சாமி. அப்ப காசு கொடுக்குற யாருப்பு? எப்பாய் இல்ல நாடக காசு யார்கிட்ட வாங்கணும்னு மயம் கேட்கிறேன். சரிங்கப்பா, நீங்க போவே விடாதுப்பா என் தெய்வமே. நேற்று ஊர்ல யாரும் தெரியாம வீடு வீடா தட்டுறேன். அதுல ஒரு ஆள் கேட்டாரு, எவன் வந்தானா அவனை பிடிச்சு. ஆனா தம்பி தம்பி அலசி விட்டுக்கிட்டு அறையவே, என்னடா அவ டவுசரை பாருவேன், எலி குஞ்சு பயலுகடா தூரமா. உண்மையிலேயே இந்த சூரக்குண்டு மண்ணு வீரம் நிறைந்த மண்ணு. பாசத்துக்கும் பெரியவங்க அத்தனை பேருமே சாட்சி. உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னன்னா, நான் கூத்தாடினாத்தே அன்பாலயத்தில் உள்ள அந்த ஏலவாளையை காப்பாற்ற முடியும். அது ஒரு ஆதங்கம். 2வது வெளியூர்லேருந்து வந்த என்னுடைய அண்ணன் தம்பி இந்த நாடகம் ஆரம்பிக்கலைன்னா என்னை கேட்காத கேள்வி கேட்டு போவாங்க. அது ஒரு பயம். நோத்தவங்கம்லாம் சொல்லுவான், நீ சிரிக்கக்கூடாது, மைசூர் போறாலும் வாலியும் போய் கேட்காங்கன்னு சிரிக்கிற. அதை கப்புளிங்க ஏறி விட்டேன், மூத்திர கவச்சில் உட்காந்து வெட்டி வெட்டி இழுத்துருப்பான். நாடகம் வள்ளிதர்ம நாடகம் இன்னைக்கு ரொம்ப காலதாமம் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்கள் அன்போடு நான் ரொம்ப நேரம் நிற்பேன். அதே ஒண்ணு. அம்மா நீ இருக்கணும்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொண்டாட்டி மெசேஜ் பண்ணும், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வரலைன்னா கதவை அடைச்சிடுவேன். பொண்டாட்டிக்காக என்னை துண்டை உதறிட்டு போயிடுவேன். ஆனால் லவ் பண்ணுற ஆளுக இருந்தால் கை தூக்குவேன். தம்பி தம்பி மாடு புடி மாடு, அவ அம்மா அப்பெல்லாம் பாருங்க மேடம், அந்த ஓமக்குச்சி பையன் இப்படி தூக்குறான், உட்கார்த்தா செகுல்ல அரைஞ்சு விடுவேன். என்னமோ நீ லவ் பண்ற மாதிரி வந்திருக்கிற. காதல் என்பது என்ன? என்ன? அதான் இதுதான், கின்னா கின்னா கின்னா. இவங்கெல்லாம் வருங்காலத்தில் எத்தனை பொம்பளை குடிய கெடுக்கிறாங்களா? இவங்கெல்லாம் என்னைய உள்ள வந்து பாடா படுத்துறாங்க. அதுல முட்டுக்கான ஒருத்தர் வந்துட்டு, எம்கேஆர் அண்ணே யானை கதை சொல்லுங்கண்ணே. இந்தா இவன் இந்த கீரி மண்டை ஓட நொப்ப முண்டை. ஏன்னா நான் நகைச்சுக்கு சொல்றது பள்ளிக்கூட வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க.
அவன் தான் அந்த எலி. யானை செத்துருச்சு. யானை இன்னைக்கு சொல்ல முடியாது, அது சுகர். உண்மையிலே தாய்மார்களே நான் பாதம் தொட்டு வணங்குறேன். அப்படி உணர்ச்சியா நாடகம் பார்க்க சொல்லுது. ஒரு உள்ள போல ஒரு ஒம்பளை எல்லாம் பாய சுட்டிக்கிட்டு அங்கிட்டு ஒரு காலு. அம்மா ஏ அப்பா, 100 நாள் வேலை நம்ம ஊர்ல இருக்காத்தா? ஆமா ஆமா, பைப்பாச பூரா நீ தானே வெட்டின. அதுல இந்த என் தங்கச்சி சொல்லுவார், ஆமண்ணே ஆமண்ணே, எத்தனை வேகத்தடைய முறிச்சிட்டீங்களாக்க. 100 நாள் வேலை. ஏன் அதுக்கு பேரு 100 நாள் வேலை? தம்பி அந்த அதிசய புலகம் இதெல்லாம் சொல்ல. ஏன் 100 நாள் வேலை? புரணி கிடையாது, குர்ணி, போமுண்ட சீரணி. 100 நாள் வேலை என்றால் என்ன? இந்த 100 நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வெட்டிடாதுகளா? வாய்ப்புள்ள ராஜா. ஆனா 100 நாள் வேலைக்கு போகும்போது ஒரு சரவணா ஸ்டோர்ல வேலை ஆக்குற மாதிரி, பேங்க் மேனேஜர் மாதிரி பூரா பொம்பளையாலாம் பார்க்கணும். டாடாடா ஐப்புறவெல்லாம் எடுத்து 100 நாள் வேலைக்கு எதுக்கு தான் ஐக்கிள் செருப்பு அதை போட்டுக்கிட்டு இருந்தா கெட்டாங்களா? ஒரு ஹேண்ட்பேக்கு மும்பிட்டுக்கான களைக்கோட்டில் ஷேவிங் பிளேடு மாதிரி தான் இருக்கும். அப்படி தூக்கி போட்டு கஜா கஜா கஜா. அதை ஒருத்தர் கேட்பாங்க, ஏ பிரியா எங்கடி கிளம்பிட்ட? 100 நாள் ஒர்க்கடி. என்ன ஒரே ஒரு விஷயம், 100 நாள் வேலையில நீங்க ஏமாத்தவில்லை, உங்க நொப்பம். 100 நாள் வேலையை ஏமாத்தல, உங்க கிராமத்தை நீங்களே அசுத்தம் பண்றீங்க. இதான் உண்மை. அந்தந்த கிராமத்தை சுத்தம் பண்ணிக்கிறணும். வீட்டை சுத்தம் பண்ணணும். ஓம் சக்தி டிரைவர். ஏப்பா நீங்க ஏதாவது ஏய் விட்டு எல்லாம் ஏன் தலையிலே விழுகுது. ஓம் சக்தி. ஐயா என் தம்பிகளே, கபடி வீரர்களே, இவங்க 2 அரை அரைஞ்சு வாட்டி விடுங்களேன். இவங்க எப்படி நாடத்தை கெடுத்து போறாங்க ப்ரோ? ப்ளீஸ் ப்ரோ, உங்க சிறுநீரை கூட குடிக்கிறேன் ப்ளீஸ். இப்போ வேணா, அப்புறம் தொண்டை கடிக்கிறேன். வேற உதுத்தாலே உதுத்தா தாண்டா இனிமேல் போற காலத்துல நாடகம் ஆட முடியும். ரோசப்பட்டவே எதுக்கு விரும்புறாரு? நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன், என்னை மன்னனை கொண்டு வச்சு எரிஞ்சா கூட சாட்சிக்கு வந்திருக்கிறான். அவன் அரடா வரைஞ்சி விட்டான். ஓம் சக்தி. ஓம் சக்தி அப்படின்னா தம்பி டிரைவர்லாம் கிடையாது. இருடா நான் சொல்லித்தாண்டா பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. எந்த ஓம் சக்தியோ பெரிய சக்தியோ சின்ன சக்தியோ எந்த சக்திக்கு போனாலும் உங்க சக்தியோட போங்க மேடம். நீ போட்ட குத்தாட்டம் தான் எத்தனையோ வண்டி ஒர்க் ஷாப்ல நிக்குது. ஆனா ஓம் சக்தி வண்டி டிரைவரை பூரா செலக்ஷன் பண்ணுவாங்க போல. இப்படித்தானே பாருக்காங்க அவங்க பார்க்கணும். கிட்டுக்குன்னு ஆடும்போது அவங்க எப்படி அந்த கருவாயம் பார்க்க தள்ளி விட்டுருவேன். தெண்டங்கட்ட போற உடனே வெட்டி விடு. அடுத்து அப்படியே காலத்துக்கு அங்கே வைப்பேன். தெய்வம் எங்க இருக்கு? இந்த அகராதி மாதிரிலாம் பேசக்கூடாது. கோயில்ல இருக்குடா. என் தம்பிய காமெடி புழக்கிறாங்க. அவங்க கோமியத்தை குடிக்க சொல்ல ஆனந்தராஜலாம் பாரு பின்றேன். உலக அதிசயம். எனக்கு சூரக்குண்டு கிராமத்துக்கு வந்தது ஒரு பெருமை. இந்த சூரக்குண்டுல உள்ள சாமி துடியா இருக்கியா? இந்தியா ஜெயிச்சிருச்சியா? நான் நேத்தே யூடியூப்ல சொல்லிட்டேன். நேத்து மண்டுக்காளின்னு ஒரு ஊரு திண்டுக்கல் பக்கம் போனோம். அப்பயே சொல்லிட்டு இந்தியா இன்னைக்கு ஜெயிக்கும்னு. அது எங்க ஜெயிக்கும்னு நான் சொன்னேன். சூரக்குண்டு கிராமத்துக்கு போனா ஜெயிக்கும். அந்த கிரிக்கெட் பார்க்கறது பெருசு கிடையாது. ஒவ்வொருத்தையும் பேசுறது தாங்க முடியல. அவன் தன்னால பல லட்சம் பேர் சுத்தி நிற்கிறான், கோடி பேர். அவன் நம்மளை அடிக்காட்ட கொண்டு வருவாங்க என்று மிரண்டு நடுங்கிறான். இவங்க அந்த பால் அவன் இறங்கிருக்கு மச்சான், அதை போய் எதுக்கு இடியட் அப்படி அடிக்கிறான். டிவிலாம் ஏறி உட்காருவாங்க. ஒருத்தர செல்ல செவத்துல எரிஞ்சிட்டான், அவுட் ஆனதுக்கு. தேசப்பற்று கண்டிப்பாக எல்லாத்தையும் வேணும். நான் ஒரு இந்தியன். நீ என்ன சவராசக்காரடா? இதுல என் தமிழை மாதிரி உலகத்துல யாரும் முடியாது.
ஜெயஹிந்த். தம்பி இங்க வாங்கல, யாராவது ஒரு பையன் வாங்கல ப்ளீஸ். இப்ப தொலைஞ்சாங்கடா, வாடா. இந்தியா எப்போ சுதந்திரம் வாங்குச்சு? அவங்க ஏறி வந்தது ஆளுமா டோலுமா பாட்டு பாட சொல்லுவாரு, இல்லைன்னா இடியப்பம் சொல்ல சொல்லுவாருன்னு வந்தவங்க. எவ்வளவு லட்சணத்துல படிக்கிறாங்க பாரு. என்னது ஏவகனை நாயகன் என்றால் யார சொல்லுவான்? தம்பி உங்களை சொல்ல அப்புளுத்து அது சொல்லல, இவங்கள கேட்கிறேன். அப்துல் கலாம் ஐயா என்னடா செஞ்சாரு? என்னப்பா ராக்கெட் இல்ல புசுவானா? இங்க வாப்பா, எத்து பல்ல கட்டிங் போட புடிங்கிட்டாரே இவன். அந்த தம்பி எந்திரிச்சிட்டே இருக்கேன், அவனை இங்க வர சொல்லுத்தா. என்னப்பா அப்ப இருந்து எந்திரிச்சிட்டே இருக்கேன், என்னடா? என் அன்பு மாணவ செல்வங்கள்லாம், தாய் தகப்பனுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், எல்லாரும் இங்க கவனிங்க. நம்ம உள்ளதான் எப்படி வேணா பள்ளிக்கூடம் போயிட்டு போறேன்னு நினைச்சேன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க உள்ள உங்களுக்கு கிடையாது. இதான் உலகம். நெசமாத்தேன். இறைவா பொத்துங்க, இறைவா உண்மைதானே? ஐயா நம்ம பெத்ததாயப்பையும் செல்ல கொடுத்துருங்க. அவன் ஆரம்பத்துல பொம்மை படம் தான் பார்ப்பேன். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு மேகியை பார்ப்பான். அப்புறம் திடீர்னு பார்த்தா நீக்குற வந்துடுறேன். அதை போய் ஒருத்தன் பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கேன், என்னப்பா கொட்டா கூட கம்பு தூக்கிட்டு போறாங்க. அவங்க அப்பா சொன்னார், கொட்டாக கம்பு இல்லப்பா, நம்மள வெல்டிங் ஆடுறேன். ஒரு சாங் பாடுவோமா? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பெத்த தாய் தகப்பன் என்று பாடினால் இறங்காத மனசு இறங்குமியா? நீ இறங்கி வீட்டுக்கு போயா, போதுமியா, ஒரு பாட்டில நீ ஜெயிச்சிட்டியா? வாழ்த்துக்க தங்கா, சூப்பர் தங்கா. இன்று 2 மிருதங்க சக்கரவர்த்தி இங்க வந்திருக்காங்க. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மருது அவர்கள் ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. அன்புக்காக என் தம்பி வாசித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தம்பி மணப்பாறை பாண்டியன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். பாண்டி
அப்பத்தா வயசுக்கு வந்தனால நக்க மாட்டேன். அவங்க வேற மியூசிக்கை போற நக்கு நக்குன்னு போட சொல்றாங்க. ஏய் இனிமேல் புதுசா பழகிற ஆளு கூட பப்புன்னு போட்டாலும் எங்க அண்ணன் தம்பியை எடுத்து கொடுப்பாங்க, அவன் ஜெயிச்சிடலாம். காமெடி இங்கிருந்தே எம்கேஆர் எடுத்திருக்கேன். நான் இங்கிருந்து சொல்லலை, என் தம்பியை கொடுத்ததே எல்லாமே. நீ என்ன பண்ண போற? என்னடா பாண்டி கோயில்ல தாயத்து மந்திரிக்கிற மாதிரி உட்காந்துட்டியா? இருக்கு நீ இங்க நாடகம் புழு புழுன்னு. பலவாத்திய மன்னன் அப்படியா? டான்ஸ பார்க்கத்தே அப்படி உக்காந்தியா? ஏ சிங்கா, அதுக்கு ஏங்கண்ணே உள்ள போய் கூட உட்காரு. மாடு பொடி மாடு. இதுல நான் நிறைய ஊர்ல கேள்விப்பட்டிருக்கேன். உள்ள வந்தோடனே தும்முன்னு ஊர் பெரியாலாம் வருவாங்க. வந்தோடனே ஐயா வணக்கம்யா கேட்டேன். டான்ஸ் யாருப்பா? அந்த பிள்ளை தான். நல்லா இருக்காத்தா? பக்கத்தில் போய் நல்லா இருக்காத்தா? அரிசி பருப்பு வேணா சொல்லுத்தா? அந்த ஊரில் பெரியாள் அப்படியே சொல்லி இப்படி லைஸா நம்பர் கொடுத்தா. நான் கேட்டேன் ஐயா ஒரு டீ. ஏப்பா என்ன டீ? வந்ததுக்குள்ள டீ தான் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை எக்ஸ்கியூஸ் மீ தலை வலிக்கிற மாதிரி இருக்குங்க, இரு. கமான் கமான் ரைட் கமான் மிஸ்டர் பாபோடு. இவன் போவானா? இவன் காலி போயிட அவன இல்லடா. நகைச்சுவைக்கா சொல்றோம். என் தமிழனும் என் தமிழச்சியும் என்னைக்குமே வழி மாறுறது கிடையாது, தடம் புரண்டது கிடையாது. நகைச்சுவைக்கா சொல்றோம். உள்ள போய் என்னத்தை புடுங்க போறேன்? 12 கேமரா வச்சிருக்கேன், வெதர்லாம் வைப்பேன். எங்க அண்ணன் ஒரு மாதிரி இருமிட்டு வருது. என்னன்னு என்ன பண்ண? புகசல் வர்ற அளவுக்கு எதுல விட்டேன்? பல்லு வலிக்கிட்டு காலில் வாங்க பாய். ராமசாமி சொல்லணுமோ? பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய மன்னன். உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு ஆல்ரவுண்டு. பொம்பளை ஆள் கூட அப்படி குலவை போட முடியாதுதான். தம்பி ஒரு நாக்கு போடு. இல்லை நாக்கில் குலவை போடுறா சிங்கம். போட்டு வாசி போடு. காலையில் அவன் ஒன்றுக்கு இருக்கும்போது செக் பண்ணணும்டா. என்ன வாத்தியாரு? கோமியம் பீர்வாட வந்துச்சுன்னா அவன் ஆம்பளை. பின்னிட்டான்டா. சூப்பரா. மணப்பாறை கூட்டம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு டீசலுக்கு 200 ரூபா. யாருப்பா கொடுத்தது? என் தெய்வம். இங்கே வாவே, உன் காலை அலசி மஞ்சளை வைக்கிறேன். இங்கே வா. கொட்டகொடி பழனி ஓட்டாளி சாருவாக 200 300 கொடுத்து ரவுண்டா வைவேன். நீ ஒரு ஆளாவது கொடுத்து என் ஜாமீன் நல்லா இருக்கணும். அதுக்கு லேடிஸ் நம்பர் 1 கொடுத்து விட்றா. என் பெரியமா மயந்தாண்டா பின்னுவேன், மண்டி ஓட அத்துருவேன். இதில் விட்டே வாயில. மணப்பாறை ராமசாமி அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். அடிப்பா ராமு